ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. சார், இந்த ரீஎன்ட்ரி எடுக்கிறாங்களா, அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது சார். அந்த ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுனா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து சார் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ரிப்ளை வந்து நான் வீடியோ பட எல்லாருக்கும் பயனளிக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு முன்னே ரிப்ளை கொடுத்தேன் அப்படின்னா அது ஒருத்தருக்கு மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் படிக்கிறதுல ஏன் இந்த பார்த்துட்டு இருக்கான வீடியோ இதுக்கே லைக்ஸ் கூட யாரும் பண்ணுறதில்ல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு 200 லைக்ஸ் நான் இதுக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா எத்தனை பேர் லைக்ஸ் போட்டோம் நீங்களே பாருங்கள், தெரியும். உங்களுடைய வீடியோ கீழே லைக்ஸ் பட்டன் இருக்கும். அதில் வெளியே சிம்பிள் ஒரு 200 லைக் எதிர்பார்க்குறேன்னு வச்சிங்களேன், அது எத்தனை லைக்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சும்மா ஜஸ்ட் பாருங்கள். ஆனால் யாரும் லைக் பண்ணுற எண்ணமும் வரது கிடையாது. அதே மாதிரி தான் கமெண்ட் கூட யாரும் படிக்கணுன்ற அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது. ஸோ கமெண்ட்டில் வந்து ரிப்ளை பண்ண எல்லாருக்கும் வந்து பயனளிக்கிற மாதிரி அந்த வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது கூட லைவ் மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது மாதிரிலாம் காமிக்கூடாது அப்படின்றாங்க. இதை நான் வந்து எதுவும் உங்களுக்கு சஜஷன் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஸ்க்ரீன் முன்னாடி போயிட்டுருக்குது. நான் வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் குரூப்பில் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைவ் மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும், ஸோ மார்க்கெட் எது வரலாம் பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எவ்வளோ தூரம் நம்ம கேட்ச் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து நம்ம வெபினார் குரூப், எஜுகேஷன் குரூப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதுவும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரீஎன்ட்ரி எடுக்கலாமா? ஓகே, சரி. இப்போ ரீஎன்ட்ரி எந்த மாதிரி இடத்துல எடுக்கலாம், எந்த மாதிரி இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒருவேளை சைடுவேஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து சைடுவேஸ் போகுது. ஸோ இந்த சைடுவேஸில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு வாய்ப்பு, பிரேக் அவுட் வாய்ப்பு பார்த்தீங்க, பிரேக் டவுன் வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு என்ட்ரி தான், சிங்கிள் என்ட்ரி எடுத்துகிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது, அந்த ட்ரேடில் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா தெரியாது, கான்ஃபிடன்ஸ் கிடையாது, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிங்க. வெரி குட், நைஸ். எப்போ ரீஎன்ட்ரி எடுக்கலாம்? ஒரு ஸ்டாக்ஸ் க்ளீனாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டு சொல்ல இங்கே வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, உங்களுடைய எஸ்எல் அடிக்குது, திரும்ப வந்து பிரேக் அவுட் ஆகி திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுது. அப்போ வந்து நீங்கள் ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஏன்னா நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஓகே, ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ். அகைன் இன்னொரு டைம் ரீஎன்ட்ரி கிடைக்குது. ரீஎன்ட்ரி நம்ம டார்கெட்டை ரீச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னா, இந்த ட்ரேடிங் செட்டப் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு தான் பாருங்கள். ட்ரெண்ட் வந்து க்ளீனாக அப் ட்ரெண்டில் போயிட்டு வச்சுன்னா இது வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து ரீச் ஆகிடும். ஆனால் இது வந்து இடத்துல ஒரு வேளை உங்களுக்கு சைடுவேஸில் போச்சுன்னா அகைன் வந்து இந்த லோயில் கட் பண்ணிட்டு எம் பேட்டர்ன் மாதிரி கட் ஆகி டபுள் டாப் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி கீழே வருதுன்றது தெளிவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து கனாபிரான் போது ரீஎன்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா முடியாது. எந்த இடத்துல ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் ரீஎன்ட்ரி எடுக்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் நீங்கள் ரீஎன்ட்ரி எடுக்க முடியாது. அதே மாதிரி குவான்டிட்டி சைஸை டபுளும் பண்ண முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா ரீஎன்ட்ரி எடுக்க சொல்ல டபுள் லாட் போட்டு பண்ணுவாங்க. அதாவது டபுள் லாட் போட்டு பண்ணிட்டு டபுள் லாட் ரீசேர் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஆபத்தில் தான் போய் முடியும். ஏன்னா மார்க்கெட் சைடுவேஸாக அல்ல க்ளீனாக ட்ரெண்டிங்கில் போதா அப்படின்ற விஷயம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்க, ட்ரெண்டு ஸ்மூத்தாக அப் ட்ரெண்டு போயிட்டுன்னா அப்போ நீங்கள் அந்த டபுள் குவான்டிட்டி யூஸ் பண்ணலாம். இல்லை நான் அப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், ஒரு வாரம் 10 நாளாக நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், நான் வந்து அந்த டபுள் குவான்டிட்டி போட்டு எடுக்கலாமான்னு ராங். ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ ஒரு 50cc அதாவது டிவிஎஸ் 50 ஓட்டுறவங்களுக்கு வந்து பஜாஜ் பல்சர் கொடுத்தா எப்படி அவங்க பயப்படுவாங்க, திணறுவாங்க, அவங்களால போக முடியுமா முடியாதான்னு. ஆனால் அதே உங்களுக்கு வண்டி ஓட்ட பழகிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் ஓட்டாங்க, நல்லா பைக் கொஞ்சம் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவங்களுக்கு பிரேக் அந்த எக்ஸிட் கரெக்டாக முடியுது அப்படின்றப்ப அவங்க வந்து அந்த ஸ்பீடை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஒரு 100 ஸ்பீடில் 120 ஈஸியாக போகலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 100 ஸ்பீடில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த 120 ஸ்பீடை வந்து ஈஸியாக அவங்க மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த டபுள் குவான்டிட்டி ட்ரிபிள் குவான்டிட்டி கூட அதே மாதிரி தான். இந்த எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க வந்து இந்த குவான்டிட்டி சைஸை இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். என்னால் சைக்காலஜி லெவலில் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் வந்து நீங்கள் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது இவங்க கூட பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், ரீடெஸ்ட், ஃபாலிங். இப்போ ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். அப்போ இந்த இதில் ட்ராவல் பண்ணுற எல்லா ஏரியா உங்களுக்கு தான். ஸோ எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகுது 50, நான் நேற்று உங்களுக்கு அப்டேட்டில் கொடுத்துருந்தேன் இல்லையா, 54,200 54,000 ரவுண்ட் நம்ம டச் பண்ணுறதுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியாக அதெல்லாம் ஸ்மூத்தாக டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்ஸ், அதாவது வேறு அவங்க லைக் பண்ணுறாங்க விடுங்க, உங்களோட லைக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.